அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வருகின்ற 2026 எப்படி இருக்கும், என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன மாதிரியான புதிய விஷயங்களை நம்ம நம்பிக்கையாக ஆரம்பிக்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இது அனைத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா வரக்கூடிய எண் விதி எண், பர்சனல் எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2026 இவங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். உங்களுடைய பர்சனல் எண், விதி எண் ஒன்றாக இருந்துச்சுன்னா இந்த எண் எவ்வாறு கண்டுபிடிப்பது அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இந்த மூணுத்தையும் சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இறுதியாக டபுள் டிஜிட் வந்துச்சு அப்படின்னா 28, 33, 15 அப்படின்னு வந்துச்சுன்னா அது இரண்டையும் தனித்தனியாக பிரித்து அப்பயும் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது வருகின்ற எண் ஒன்றாக இருந்தால் இவர்களுடைய 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 2026 கூட்டணும் அப்படின்னா இதனுடைய மதிப்பும் ஒன்றாக வரும், உங்களுடைய இந்த விதி எண்ணும் ஒன்றாக வரும். என்ன ஒரு ஒற்றுமை பாருங்கள், உங்களுக்கு 2 மடங்கு லாபமும் முன்னேற்றமும் பலமும் கிடைக்கும் அப்படின்னு என் ஜோதிடம் கணிச்சிருக்கு. இந்த 2026 உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆரம்பமாக, உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு அடையாளமாக, இது வரைக்கும் உங்களை யாருன்னு தெரியாமல் ஒரு சிறந்த ரெகக்னேஷன் கிடைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தில் நீங்கள் யாருன்னு எல்லோருக்கும் தெரியும், ஒரு சிறந்த அடையாளத்தை நீங்கள் அடைவீங்க. அதே போல் தலைமைத்துவம் பண்பு, ஒரு வழிநடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு தகுதியும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். இந்த விதி எண் 1 இருக்கிறவங்க இந்த 2026 என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு புதிய வேலை கிடைக்கும். உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கை கூடும், நீங்கள் நினைச்ச மாதிரி தொழிலை ஆரம்பிக்கலாம். உயர்கல்வி படிக்கணும், படிச்சுட்டு இருக்கிற கல்வியில் நல்லா உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் கை கூடும். பொதுவாக வேலை, வணிகம், கல்வி இதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருந்த விஷயங்கள், அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயம் எப்போ நிறைவேறும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு பல்வேறு தடைகள் இருக்குது. இது போல் அனைத்து விதமான ஸ்ட்ரகிளையும் தகர்த்திட்டு இந்த வருடம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி இது தரும். அறகுறையாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அது முடிஞ்சு போயிடும். புதிய விஷயங்கள் உருவாகி அது வெற்றிகரமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல செல்வாக்கு மிக்க நபர்கள், அது பணத்தாலையும் இருக்கலாம் அல்லது செல்வாக்காகலையும் இருக்கலாம். சொசைட்டியில் நல்ல பேர், புகழ், பணம் வைத்திருக்க நபர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அது உங்கள் தந்தையாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கலாம். உங்களுடைய கடின உழைப்புக்கு இந்த வருடம் ஒரு சிறந்த அங்கீகாரம் ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வருவதற்கு இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். கடந்த வருடங்கள் இல்லை கடந்த வாழ்க்கை உங்களை தவறான ஒரு பிம்பமாக இந்த சொசைட்டி, உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்களாம். இந்த வருடம் அது மாறி நல்ல ஒரு இமேஜ், நல்ல ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை நல்லபடியாக நினைப்பாங்க, நல்ல மனசோடு உங்களை உயர்ந்த நிலையில் வச்சுருப்பாங்க. இந்த வருடம் உங்களுடைய பப்ளிக் இமேஜ் மற்றும் பர்சனல் பிராண்டிங் நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதுபோல் விஷயங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுபோல் விஷயங்கள் உங்களுக்கு சவாலாக அமையும் அப்படின்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய கோவொர்க்கர், உங்களுடைய முதலாளிகள் மற்றும் உங்கள் குடும்பத்தார்கள் சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. ஏன் அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி அவங்களுக்குள்ள ஒரு ஈகோவை, ஒரு பொறாமையை உண்டு பண்ணும். 2வது விஷயம் தொடர்ந்து வெற்றி. இதனால் அதிக தன்னம்பிக்கையும் சில நேரங்களில் பொறுமை இல்லாத ஒரு விஷயத்தையும் அது ஏற்படுத்தும். கவனமாக, நிதானமாக நீங்கள் செயல்படணும். மேலும் அதிகமான பொறுப்புகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இதனால் உடல் சோர்வு, மனசோர்வு ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் வேகமாக செயல்படுவதால் உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கும் வாய்ப்புண்டு. நல்ல ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய பொறுமை நீங்கள் கடைபிடிக்கணும். மேலும் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும், சமநிலையில் வச்சுருக்கணும். வேகமாக செயல்படுவதால் வார்த்தைகளையும் வேகமாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதனுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் இன்னும் மென்மேலும் வளர்ச்சி ஏற்படணும்.
இன்னும் அழியாத புகழையும் வளர்ச்சியும் நீங்கள் அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படின்னா, பணிகள் செய்யும்போது ரொம்பவும் பணிவாகவும் அடக்கமாகவும் இருக்கணும். உங்களுடைய எளியோர்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் உதவி புரியணும். குறிப்பாக பார்வையற்ற நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான உதவிகள், பேனா, புத்தகம், அவங்களுக்கு தேவையான சீருடைகள், காலணிகள், ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை அப்படின்னா அதை கூட நீங்கள் அவங்களுக்கு உதவியாக பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மேலும் முன்னேற்றங்கள், வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது. ஒவ்வொரு தினமும் காலையில் எழுந்து சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் செய்வதும், சூரியனை வழிபாடு செய்வதும் எதிர்மறையான விஷயங்கள் மற்றும் நெகட்டிவான திங்கிங் போகும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் அகலும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக வருகின்ற 2026 இந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்க போகுது. நாம் இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பும் யோகம் வரப்போகுது அப்படின்னா, அதுக்குரிய திறமைகளையும் அதுக்குரிய பண்புகளையும் நீங்கள் வளர்த்துக்கணும். அதுக்கான சரியான பயிற்சியையும் நல்ல அனுபவம் மிக்க நபர்களிடம் ஆலோசனையும் நீங்கள் பெறணும். கடந்த காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ண விஷயங்கள் பல தடைகளால் தடைப்பட்டு போயிருக்கும். பாதி மட்டும்தான் அந்த கதவு திறந்திருக்கும், மீதி மூடியே இருக்கும். இதுபோல் விஷயங்களை நீங்கள் மூடிட்டு நம்பிக்கையாக புதிய விஷயத்தை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தில் முழு முயற்சியும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நடந்த முடிந்த விஷயத்தையே, நடந்த முடிந்த தோல்விகளையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அதை வச்சு நம்ம புதிய விஷயத்தில் எப்படி சாதிக்கலான்னு தான் நீங்கள் யோசிக்கணும். இது ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மிகவும் செல்வமிக்க, செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலம் உங்களுக்கு இந்த வருடம் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னா, அவர்களுடைய மனம் நோகாத மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்படி கேட்டு, அவர்கள் ஆலோசனைப்படி கேட்டு நீங்கள் வாழ்க்கையில் உயர்வுக்கு தேவையான நல்ல வழியை நீங்கள் தேடணும், கண்டுபிடிக்கணும். உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கிடைச்ச அங்கீகாரத்தை நல்ல முறையில் நீங்கள் பாதுகாக்கணும், நல்ல முறையில் அதை வழிநடத்தணும். அங்கீகாரம் கிடைச்சிருச்சே அப்படின்னு தலகணத்திலையோ ஆணவத்திலோ நீங்கள் நடக்கக்கூடாது. நீங்கள் தலகணத்திலும் ஆணவத்திலும் நடந்தீங்க அப்படின்னா அந்த அங்கீகாரம் பறிபோவதற்கும் வாய்ப்புண்டு. நல்லபடியாக அதை தக்க வச்சுக்கிட்டு மேலும் மேலும் வாழ்க்கையில் உயர்வதற்கும் முன்னேற்றுவதற்கும் சிறந்த கடின நேர்மையான உழைப்பை நீங்கள் செலுத்தணும். கடந்த கால வாழ்க்கையில் உங்கள் மீது இருக்கக்கூடிய தவறான அபிப்பிராயங்கள், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்கள் மீது இருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் மறையக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களுடைய தவறான அபிப்பிராயங்கள் மறைஞ்சிருச்சு, மக்கள் உங்கள் மீது இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். மேலும் மேலும் நல்ல விஷயங்களையும் நல்ல சிந்தனைகளையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடம் உங்கள் மூலம் பதிய வைக்க நீங்கள் ஆரம்பிக்கணும். கடந்த காலத்தை அவங்க மறந்த மாதிரி நீங்களும் மறந்துட்டு புதிய வாழ்க்கையை நினச்சிக்கிட்டு முன்னேற்றம் தரக்கூடிய பாதையில் நீங்கள் போயிட்டே இருக்கணும். வருகின்ற 2026 என்கிற வருடம் உங்களுடைய விதி எண்ணோடு சேர்ந்து பார்க்கும்போது ரெண்டும் சமமாக இருக்குது. அதனால் இரட்டிப்பு லாபமும் இரட்டிப்பு பலமும் இரட்டிப்பு வருமானமும் எதுவாக இருந்தாலும் 2 மடங்கு முன்னேற்றமும் லாபம் தரும் வகையில் இருப்பதால் வருகின்ற 2026 உங்களுக்கு மென்மேலும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும். நீங்கள் ரொம்ப பொறுப்பாகவும் கவனமாக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் தக்க வச்சுக்கிட்டு மிகவும் உயர்ந்த நிலையை வாழ்க்கையில் அடைய முடியும். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.